வணக்கம். இது அபீஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புதிய தொடர் சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். ஆப்ஷன்ஸ் பத்தின சீரிஸு. இது ரொம்ப நாளா மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம். பொதுவா புத்தகங்கள்ல வந்து தொடங்கும்போது, இந்த புத்தகத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்க்ளைமர் குடுப்பாங்க. இந்த சீரிஸுக்கும் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துறலாம் ஆரம்பத்துல. ஏன்னா, தவறான எதிர்பார்ப்புகளினுடைய வந்து மக்கள் பார்த்து அவங்கள கவர்றது நம்மளுடைய விருப்பம் இல்ல. அதனால ஆக்சுவலா இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து மத்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மாரி கிடையாது. அதுல வந்து சில விஷயங்கள நம்ம குறிப்பா கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய வேரியபிள்ஸ வச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ்னா என்ன? அதுல என்னென்னலாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? அதனுடைய டைப்ஸ் என்ன? அதன் மூலமாக ஒரு ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியுமா? நடக்குமா? இது எதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி 100% கிடையாது. எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டீஸ் தான். பட் அது நம்ம எப்படி அதனுடைய இன்டர்னல்ஸ் என்ன? அத பத்தி அதனுடைய டெக்னிக்காலிட்டீஸ் பத்திலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த வீடியோ சீரிஸ் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி போச்சுன்னா, இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி செய்யுங்கங்கிற டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. எப்பவுமே நம்ம வந்துட்டு ஈவன் ஸ்டாக் வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு கூட நம்ம அந்த மாதிரியான சஜஷன்ஸ் குடுக்குறதில்ல. ஆ ஆப்ஷன்ஸுக்கும் அந்த மாரி நம்ம குடுக்க போறதில்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டைனமிக்ஸ நம்ம சொல்லுவோம். பட் நீங்க தான் வந்துட்டு அது அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத டிசைட் பண்ணி, பேஸ்ட் ஆன் இத நீங்க தான் பழக்கத்திலேயோ பேப்பர் ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க தான் அத முடிவு செஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பா ஸ்ட்ரெய்ட் அவே டைரக்ஷன்ஸ் நம்ம குடுக்க போறதில்ல. அது கண்டிப்பாக இதிலிருந்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வராது, அது எதையுமே நம்ம சொல்ல போறதில்ல. அதையும் வந்துட்டு இதில நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே. இப்ப நம்ம முதல் காணொளிக்குள்ள போலாம். தொடர்ந்து தினமும் இது போடுற அளவுக்கு அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால வாரம் ஒரு முறை மேபி போடலாம் ஆப்ஷன்ஸ பத்தி அந்த இது. நீங்களும் கத்துக்கிட்டு மெதுவா நம்ம இதுக்குள்ள போறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஹைலி எவ்வளோக்கு எவ்வளோ ரிவார்டிங்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் அதிகமான ஒரு விஷயம் தான். ஓகே. முதல்ல ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ங்கிற வார்த்தையே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் உண்மையிலேயே ஆப்ஷன். ஒரு ஸ்டாக்கையோ, ஒரு விஷயத்த வந்து வாங்கலாமா? வேண்டாமா? ஐ மீன் வாங்குறதுக்கான ஆப்ஷன், விக்கிறதுக்கான ஆப்ஷன். அந்த 2ம் கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ங்கிறது உண்மையில ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்ல. ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து அண்டர்லையிங் அப்படிம்பாங்க. அதற்கு மேல அத வாங்கலாமா? வேண்டாமா? விக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஆப்ஷன வச்சு ஒரு கான்ட்ராக்ட் போடுறது தான். இப்போ முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் தெளிவா புரிஞ்சிரும். ஸோ பேசிக்கலி கான்ட்ராக்ட் டூ எக்ஸைஸ் ஆப்ஷன், அதாவது அந்த ஆப்ஷன் ஒரு பை ஆர் செல் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சாய்ஸ வந்து குடுக்குறது. ஒரு ஃபியூச்சர் டேட்ல ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. அது ஏன் ஃபியூச்சர் டேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படிங்கிறத கீழ உள்ள எக்ஸாம்பிளோட நமக்கு புரியணும். ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஆப்ஷன், ஸ்டாக் மார்க்கெட், டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு நிலத்த நீங்க வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஆனா இப்போ இல்ல. ஒரு 1 வருஷம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு, ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஏன் அப்படி முடிவு பண்றீங்க? ஒரு கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் அங்க வரப்போகுது. வந்துச்சுன்னா இந்த நிலத்தோட விலை இன்னும் 2, 3 வருடங்கள்லயோ இல்ல அப்புறமா வந்துட்டு ஏறிடும். ஈவன் 1 மாசத்திலேயே ஏறிடும்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஓகே. ஸோ அப்படி நெனைக்கும்போது நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னா, இந்த நிலம் ரூ. 1,00,000 தகும். ரூ. 1,00,000 வாங்கினோம்னா ரூ. 3,00,000 வந்து வித்தரலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கூடும்னு நெனைக்கிறீங்க. ஆனால், இப்ப இந்த கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வரலாம், வராமலும் போகலாம். ஓகே. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த விலை இந்த ரூ. 1,00,000 இந்த நிலத்த நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒரு 1 வருஷம் கழிச்சு நான் அத வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஏன்னா, 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருமா? கிடைக்காதா? கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வருமா? வராதான்னு உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிரும்னு வச்சுக்கங்களேன். ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 1,00,000க்கு 1 வருஷம் கழிச்சு, ஒருவேளை கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுனாலே, என்ன ஆகும்? விலை கண்டிப்பா கூடிடும். 1,00,000ங்கிறது 3,00,000க்கு அப்பயே போயிடும். அததான் நீங்க வந்துட்டு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஆனால் வராம போச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க 3,00,000மோ 1,00,000 நீங்க எவ்வளோ குடுத்து இப்ப வாங்கி வச்சுக்கிட்டாலும், நிலத்தோட விலை பெருசா ஏறாம போச்சுன்னா, உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஸோ, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்குமே. 1 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம். இல்லன்னா வேண்டான்னா விட்டுறலாம். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்களா? குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. குடுத்தாங்கன்னா, பட் குடுக்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ இப்போ யூ வாண்ட் டு பை அ லேண்ட் அட் அ லேட்டர் டேட் ஒன்லி இஃப் அ கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் கம்ஸ். பட் எல்லாருமே உங்களுக்கு எதுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஓனர் அந்த லேண்டினுடைய ஓனர் எதுக்கு அந்த நிலத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும்? இன்னைக்கு வித்தா அவங்களுக்கு லாபம் தான் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தூண்டுதல் வந்து என்ன பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கே வந்து ஒரு ரூ. 10,000 குடுத்துர்றேன். ஏன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரூ. 1,00,000 வாங்கினாலும், அந்த 1 வருஷம் கழிச்சு வாங்கினாலும், உடனடியாக அதனுடைய விலை ரூ. 3,00,000 போயிடும். ஸோ நமக்கு ரூ. 2,00,000 லாபம். அதுல ஒரு 10,000 இவருக்கு வந்துட்டு நம்ம ஏன்
ஒரு பிணைத்தொகை மாதிரி, ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாரி ஏன் குடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து லேண்ட் வச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட வர்றீங்க, வந்து 1 வருஷம் கழிச்சு உங்ககிட்டேருந்து இந்த லேண்ட நான் 1,00,000க்கு வாங்கிக்கிறேன். இப்ப ரூ. 90,000 தான் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 1,00,000 நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு 1,00,000 1 வருஷம் கழிச்சு ஓகே தான். பட் ஏன் 1 வருஷம் கழிச்சு இப்பவே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் டிசைட் பண்றதுக்கு லேட் ஆகும். ஆனால் இப்ப ரூ. 90க்கு விக்குது இல்லையா? உங்களுக்கு ரூ. 10,000 நான் இப்பவே குடுத்துர்றேனே. இப்பவே ஏற்கனவே ரூ. 90,000க்கு விக்குது. நீங்க வெளிய வித்தாலும் ஓகே. பட் அந்த ரூ. 10,000 நான் இப்பவே குடுத்துர்றேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு ரூ. 1,00,000 நான் வாங்கிப்பேன். ஒருவேளை நான் வந்து எதுக்கு நான் உங்களுக்கு இந்த ரூ. 10,000 குடுக்குறேன்னா, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு என்னுடைய முடிவு மாறலாம். மாறுச்சுன்னா நான் வாங்காம விட்டுருவேன். ஆனால் அந்த ரூ. 10,000 திரும்ப கேட்க மாட்டேன். நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரூ. 10,000 நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இந்த கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வர்றத பத்தியான ஐடியா இல்ல. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், வெரி குட். நீங்க ரூ. 1,00,000 அடுத்த வருஷம் வாங்கிக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரூ. 10,000 எனக்கு இப்பயே குடுக்குறீங்கன்னா டபுள் சந்தோஷம். வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுக்கு அந்த நிலத்த வாங்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பை பண்ற ஆப்ஷன் கிடைக்குது இல்லையா? வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பேர் தான் கால் ஆப்ஷன். அத நம்ம அடுத்து பார்க்கலாம். கால் தான் கூப்பிடுறது. கூப்பிடுறதுனா என்னன்னா, நிலத்த வான்னு நீங்க கூப்பிடுற மாரி அர்த்தம். நிலத்த எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க வாங்க வேண்டாம்னு நெனைச்சா, அத விட்டுட்டு போற ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. அதுதான் கூப்பிடலாமா? வேண்டாமா? வாங்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. அதற்கு ஒரு அமௌண்ட்ட நீங்க குடுக்குறீங்க. அதுக்கு பேரு பிரீமியம். ஓகே. ஸோ இப்ப அந்த மாரி இருக்கு. ஒருவேளை கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வரல. நீங்க உங்களுடைய மேக்ஸிமம் நஷ்டம் என்ன? அந்த ரூ. 10,000 விட்டுட்டு போயிடலாம். பட் இது ஒரு ரிஸ்க் தான். பட் ரூ. 10,000 நஷ்டமா இருந்தாலும், நீங்க ஓகே இந்த இந்த இத நான் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஏன்னா வந்தால் ரூ. 2,00,000 லாபம். போனால் ரூ. 10,000 தானே நஷ்டம். பரவாயில்லன்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் இந்த ஆப்ஷன். இப்ப அடுத்த விஷயம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலா இப்ப இந்த கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வரப்போதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த லேண்டினுடைய விலை பயங்கரமா ஏறிடுச்சு இப்போ. இன்னமும் ஏறலாம் அப்படிங்கிற நெனப்பு இருக்கு. ஆனால் 1 வருஷத்துக்குள்ள இந்த கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வருமா? வராதா? அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சிரும். நீங்க இப்போ ஒரு நிலம் வச்சிருக்கீங்க. அது ரூ. 1,00,000 வித்துக்கிட்டு இருந்த நிலம் இன்னைக்கு ரூ. 5,00,000 போயிடுச்சு. இன்னைக்கு விலைக்கு ரூ. 5,00,000 கிடைக்கும். ஐ மீன் விக்கக்கூடும். ஆனா என்ன நினைக்கிறீங்கன்னா, 1 வருஷத்துல இன்னும் அது ரூ. 8,00,000 கூட போலாம் அதனுடைய விலை. விலை கூடலாம். ஒண்ணும் ஐ மீன் நமக்கு வந்து சொல்றதுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்துட்டு வித்துறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் ரூ. 8,00,000 போகும் அப்படின்னு தெரிஞ்சா, ஏன் இப்பவே விக்கணும் ரூ. 5,00,000க்கு? ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஒருவேளை கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வரலைன்னு வச்சுக்கங்களேன், விலை இறங்கிடும். அப்படிங்கும்போது இந்த ரூ. 5,00,000க்கு விக்காம விட்டீங்கன்னா, இன்னும் ரூ. 1,00,000 திரும்ப போயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து நஷ்டம் இல்லைனாலும், லாபத்த நீங்க பார்க்க முடியாம போயிடும். ஓகே. ஸோ இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். அதாவது 1 வருஷம் கழிச்சு வருதோ, வரலையோ, அதாவது விக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஆப்ஷன உங்களுக்கு குடுத்தா, யாராவது ஒருத்தர் குடுக்குறாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எதுக்கு அவங்க குடுக்கணும்? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? யூ வாண்ட் டூ செல் அ ஹோல்டிங் ஆஃப் லாங், அதாவது நீங்க ரொம்ப நாள் இந்த லேண்ட வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப இல்ல. கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் வருதா? வரலையான்னு பார்த்துட்டு. வரலைன்னா வித்தரலாம். வந்தா வச்சுக்கலாம். ஏன்னா வந்தா வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் கூடும் இல்லையா? வித்துக்கலாம் அதுக்கப்புறமா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதுக்கு யாராவது ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஆப்ஷன உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட குடுக்குறீங்க. இந்தாங்க சார் நீங்க ரூ. 10,000 இன்னைக்கு வச்சுக்கங்க. இப்பயே நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு இந்த லேண்ட நீங்க வாங்கிக்கணும், ஐ மீன் விக்கலாம்னு நெனச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா விக்கிறதுனா விக்கிறது, விக்காமனா நானே வச்சுக்கிறனாலும் ஆப்ஷன் என்னோடது. ஆனா, வந்து அவர் வந்து முடிவு செய்ய முடியாது. அந்த நிலத்த வாங்கிக்கலாமா இல்லையான்னு. அதாவது என்னன்னா, இது வந்து புட்டு. நம்ம முன்னாடி கூப்பிடுற ஆப்ஷன் இருந்த மாரி அனுப்புற ஆப்ஷன், புட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு நீங்க ஒரு பிரீமியம் இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க. ஸோ நீங்க வந்துட்டு விக்கலாம் வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன் உங்க முடிவ வந்துட்டு நீங்க எடுக்கலாம். ஒரு லேட்டர் டேட்ல. டிசைட் ஆன் சம் ஈவென்ட் அப்படிங்கிற மாரி. ஓகே. இப்ப இந்த 2யும் புட் டுகெதர் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது? முதல் கேஸ்ல நீங்க ஒரு விஷயத்த வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனால் அது வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஸோ வாங்குறதுக்கான ஆப்ஷன ஒரு விஷயத்த வாங்கிக்கலாமா? வேண்டாமா? கூப்பிடலாமா? வேண்டாமாங்கிற ஆப்ஷன நீங்க வந்துட்டு விலை குடுத்து வாங்குறீங்க. அதுதான் அந்த கான்ட்ராக்ட் பேரு தான் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அடுத்ததுல ஒரு விஷயத்த விக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஆப்ஷன வந்துட்டு விக்கிறது வேண்டாங்கிற ஆப்ஷன வந்துட்டு நீங்க விலை குடுத்து வாங்குறீங்க. அதுதான் புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். இப்ப 2லயுமே உங்க சைட பார்த்தாச்சு. நீங்க வந்து பையர் ஆஃப் த கான்ட்ராக்ட் இல்லையா? பையர் ஆஃப் த ஆப்ஷனோ, பையர் ஆஃப் த லேண்ட் கிடையாது. நீங்க பையர் ஆஃப் த ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ இன்னொரு சைடுல இருக்கிறது யாரு? செல்லர் ஆஃப் த கான்ட்ராக்ட். உங்களுக்கு வந்துட்டு வாங்கலாமா? இல்லையா? அப்படிங்கிற ஆப்ஷனையோ, விக்கலாமா? இல்லையாங்கிற ஆப்ஷனையோ விக்கிறவர் ஒருத்தர் இருக்காருயா, அவர் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல செல்லர் அப்படின்னு பேர். அந்த செல்லர் பிரீமியம வாங்கி வச்சுப்பாரு. அவருக்கு எந்த விதமான ரைட்டும், எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. கால் ஆப்ஷன் உங்களுக்கு தான் இருக்கு. பையர் ஆஃப் த ஆப்ஷனுக்கு தான் இருக்கு. ஸோ,
நீங்க கேட்டா அவர் ஸ்டாக்க குடுத்து தான் ஆகணும். நீங்க கேட்கலைன்னா அவர் ஸ்டாக்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும் லேட்டர் டேட்ல. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிசிஷன் நீங்க தான் முடிவெடுக்க முடியும். பையர் ஆஃப் த கான்ட்ராக்ட். புட் கான்ட்ராக்ட்லயும் பையர் ஆஃப் த கான்ட்ராக்ட்டுக்கு தான் வந்து முடிவெடுக்கக்கூடியது இருக்கு. ஆனா என்னன்னா, புட் கான்ட்ராக்ட்ல பையர் ஆஃப் த கான்ட்ராக்ட் விக்கிறதுனா விக்கலாம், விக்காட்டி அவரே வச்சுக்கலாம். அத வந்துட்டு கண்டிப்பா நீங்க எனக்கு தரணும்னு கேட்கக்கூடிய விஷயம் செல்லர் ஆஃப் த கான்ட்ராக்ட்டுக்கு இல்ல. ஸோ நீங்க 2 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 பேர் இருக்காங்க கான்ட்ராக்ட்ல. ஒருத்தர் பையர், ஒருத்தர் செல்லர் கான்ட்ராக்ட்ல. பையருக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. செல்லருக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு கால் ஆப்ஷன்னா, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நிலத்துக்கு பதிலா ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுங்களேன். ஸ்டாக்ஸை கால் ஆப்ஷனுக்கோ, ஸ்டாக்ஸை புட் ஆப்ஷனுக்கோ அது செய்யறதுக்கு பேர் தான் அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை 1 ஷேர் 2 ஷேர்லாம் விற்க முடியாது. ஒரு லாட்டாக தான் விற்பாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி தான் விற்க முடியும். இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 75னா எவ்வளோ வரும்? 7,50,000 ரூபாய்க்கு மதிப்பானது தான் நீங்கள் வாங்க விற்க முடியும். ஒரு லாட்டாக தான் நீங்கள் விற்க முடியும். அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் ஒரு 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் மொத்தமாக மதிப்பு வர்ற மாதிரி தான் நீங்கள் வாங்க விற்க முடியும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லேன்னா, ஒரு ஸ்டாக் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 100 லாட்டாக தான் நீங்கள் வாங்கி விற்க முடியும் கான்ட்ராக்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கான்ட்ராக்டினுடைய சைஸு 100 × 100 10,000 ரூபாய் இருக்கும். பட் 10,000 ரூபாய்னா நீங்கள் 10,000 ரூபாயுமே இன்னைக்கே வந்து எடுத்து வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு அது 100 இருக்கிறது வந்து 100 குவான்டிட்டி இருக்கிறது 100 ரூபாய் விற்கிதுன்னா நாளைக்கு 120 ரூபா போகும். ஸோ 10,000 ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட் பேசியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 2,000 ரூபாய் அந்த டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட்டாவோ லாஸாவோ இருக்கும் அப்படிங்கிறதா. இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 2,000 ரூபாய் லாபம். 12,000 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு விற்றா 2,000 ரூபாய் நஷ்டம். அந்த நஷ்டத்தை தான் மார்ஜினை வச்சு அந்த கான்ட்ராக்ட்ஸ் நடக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பேசணும்னா, ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு நம்ம வந்துட்டு பேசியிருந்தோம். பட் அது மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விலையில இல்லாமல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஸ்டாக்கை இன் ஃபியூச்சரில் 100 ரூபாய்க்கு விற்கிறது, 200 ரூபாய்க்கு விற்கிறது, 300 ரூபாய்க்கு விற்கிறதுங்கிறத ஆப்ஷனும் விற்கப்படும். அதே மாதிரி தான் அந்த இப்போ கால் ஆப்ஷன் வச்சிங்களேன். இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக் 100 ரூபா போயிட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் எப்படி இருக்கும்? 110 ரூபாய்க்கு இருக்கும், 120 ரூபாய்க்கு இருக்கும், 130 ரூபாய்க்கும் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை இன் ஃபியூச்சர் 100 ரூபாய்க்கு கூப்பிடக்கூடிய 100 ரூபாய்க்கு வாங்கிக்கக்கூடிய கால் ஆப்ஷனை ஒருத்தர் வாங்குவார். 110 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆப்ஷனை வாங்குவார். 120 ரூபாய்க்கும் வாங்குவார், 130 ரூபாய்க்கும் வாங்குவாங்க. ஏன் இப்படிலாம் வாங்குறாங்க? 100 ரூபாய்க்கு இனி இருக்கக்கூடியது 140 ரூபா போகும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவர் 130 ரூபாய்க்கு கூட வாங்கக்கூடிய ஆப்ஷனை அவர் கால் ஆப்ஷனை அவர் வாங்குவார். ஏன்? அவர் உங்ககிட்ட இருந்து 130 ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்ல 140 ரூபாய்க்கு வித்தரலாம். 10 ரூபா லாபம் இல்லையா? இதே ரிவர்ஸ் புட்டு இருக்கலாம். ரிவர்ஸ்ல வந்துட்டு 90 ரூபாய்க்கு, 80 ரூபாய்க்கு, 70 ரூபாய்க்குலாம் கூட புட்டு வாங்குவாங்க. கூடுதல் விலைக்கு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. 110 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட், புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, என்ன வேணாலும் நீங்க அவர்கிட்ட இருந்து 100 ரூபாய்க்கு அந்த 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 ஸ்டாக்கை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அது. ஒருவேளை இது 70 ரூபா, 80 ரூபா, 60 ரூபாய்க்குலாம் போகுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார்? வெளியே 60 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு வித்துருவார். இப்போ 90 ரூபாய்க்கும் அவர் வாங்குவார் கான்ட்ராக்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கீழே போகணும்னு அவர் நினைக்கிறார். 60 ரூபாய்க்கு போனாலும் அந்த 60 ரூபாய்க்கு வெளியே வாங்கி உங்களுக்கு 90 ரூபாய்க்கு வித்துருவார். 80 ரூபாய்க்கு போனாலும் அவருக்கு 20 ரூபா லாபம் தானே. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரைக் ப்ரைஸில், பல கான்ட்ராக்ட் ப்ரைஸஸில் அது வந்து ட்ரேட் செய்யப்படும். அது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் இருக்காது, பல ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை டிசைட் பண்ணுறதும் எக்ஸ்சேஞ்சு தான். அடுத்ததாக கால் ஆப்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஆப்ஷன் டு பை அட் அ ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அட் அன் எக்ஸைஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு. புட் ஆப்ஷன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் விற்கக்கூடிய ஆப்ஷன், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன், செல்லிங் ஆப்ஷன். 2 பிளேயர், செல்லர் அண்ட் பையர். பையர் வந்து எப்போவுமே ஒரு ப்ரீமியம் கொடுக்கணும், செல்லருக்கு ப்ரீமியம் போகும். ஏன்னா செல்லருக்கு எந்த விதமான ஆப்ஷன், அதாவது எந்த விதமான ரைட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விலை கொடுக்கப்படுது. ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து மார்ஜின் வாங்குவாங்க, மொத்த ப்ரைஸ் இல்லாமல். அதான் சொன்னேன், 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கு கான்ட்ராக்ட் எக்ஸைஸ் ப்ரைஸு 100 லாட் அப்படின்னு சொன்னால், அதான் 100 குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் 10,000 ரூபாய் வருது. அந்த 10,000 ரூபாயுமே உண்மையில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாவோ லாஸாவோ இருக்காது. 12,000 ரூபாய் போச்சுன்னா 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக இருக்கும். 8,000 ரூபாய் போனால் 2,000 ரூபாய் லாஸாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மார்ஜினை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க முன்னாடியே. ஏன்னா அந்த 2,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருந்து ஆப்ளிகேஷன் இல்லையா. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இது எல்லாத்தையும் வச்சு மார்ஜின் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் எக்ஸ்சேஞ்சஸ் டிசைட் பண்ணியிருக்கு. அதுலேயும் சில டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து புரோக்கர்ஸ் உங்ககிட்டேருந்து வாங்கிப்பாங்க. உதாரணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட், உதாரணத்துக்கு அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 100 ரூபாய்க்கு போகுது, ஓகேங்களா. அதனுடைய ப்ரைஸ், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐ மீன் 100 குவான்டிட்டி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10,000 ரூபா வருது. பட் உங்களுக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் உங்ககிட்டேருந்து வாங்கிக்காம உங்ககிட்டேருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் ஒரு மார்ஜினாக வாங்கிக்கிட்டு உங்களுக்கு 10,000 ரூபாய் குவான்டிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் புரோக்கர் அலோவ் பண்ணுவார். அதுதான் இதில் அட்வான்டேஜ் இல்லையா.
ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மட்டும் வச்சு கூடுதல் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நீங்கள் வந்து ரூ. 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கால் ஆப்ஷன் வந்து விற்றுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூ. 100 மேலே அது போச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் லாஸ் வர தொடங்கும். அப்படிங்கும்போது இப்போ இன்னைக்கு ரூ. 90 தான் அது இருக்குன்னா உங்கள்கிட்ட பெருசாக அவர் எதிர்பார்க்க மாட்டார். பட் ரூ. 100 மேலே போயிடுச்சு, ரூ. 110 போயிடுச்சுன்னா கூடுதலாக ஒரு ரூ. 10 நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்ப்பார். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை பணம் கட்டாமல் போயிட்டீங்க, எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் நீங்கள் தப்பிச்சு ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால அந்த டிஃபரன்ஸை ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்கள்கிட்ட வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதற்கு அடுத்ததாக எக்ஸ்பயர்ஸ் ஆன் லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் த மந்த். ஸோ ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் இது வந்து ஸ்டாக்ஸுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்குது. ஈவன் வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் இண்டெக்ஸுக்கெலாம் இருக்குது. ஸோ பேஸ்ட் அதை ஒன்று ஒன்றா நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது பார்க்கலாம். முடிவாக அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் ரூ. 10,000 கான்ட்ராக்டை ரூ. 10,000 பொருளை வந்து வாங்கி விற்கிறதுக்கு குறைவான அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறீங்க. ரூ. 1,000 ரூ. 2,000 கொடுத்தா போதும். அதே நேரத்தில் ரூ. 1,000 ரூ. 2,000 கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பையருக்கு என்ன அட்வான்டேஜ், பையர் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் தான் லாஸ், மற்றபடி அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆக்சுவலாக. அதுக்கு வந்து ரிட்டர்ன் எவ்வளோ வேணாலும் வரலாம் இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்துட்டு விற்கிறதா வாங்கலாங்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது. லாஸ்ட்டில் இருந்தால் அவர் விற்காம விட்டுருவார், ப்ராஃபிட்டில் இருந்தால் கண்டிப்பாக விற்பார் இல்லை வாங்குவார். செல்லருக்கு ப்ரீமியம் தான் ப்ராஃபிட்டு, மற்றபடி லாஸ் இஸ் அன்லிமிட்டெட். அதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதை இங்கே ரிஸ்கில் பார்த்தோம்னா புரியும். பையருக்கு கொடுத்த ப்ரீமியம் மட்டும்தான் லாஸு, பட் செல்லருக்கு என்ன லாஸு, அன்லிமிட்டெட். ரூ. 100 வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரூ. 100 நான் அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன்னு நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு பையர்கிட்டேருந்து ரூ. 100 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வித்துடுறீங்க. இப்போ ஒரு வேளை இது ரூ. 100 இருக்கிறது ரூ. 120 ரூ. 130 போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த ஸ்டாக்கு நீங்கள் வெளியே ரூ. 140 வாங்கி அவருக்கு ரூ. 100 நீங்கள் கொடுத்தாகணும். அப்படின்னா உங்களுக்கு ரூ. 40 வந்து நஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது இன்னும் எவ்வளோ வேணால் போகலாம் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நஷ்டம் தான். பட் நஷ்டத்தை வந்து நம்ம ஒரு வகையில் வந்து ஹெட்ஜ் பண்ண முடியும். அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அது எப்படி டிசைட் ஆகுது, அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து என்னென்ன அப்படிங்கிற வேரியஸ் இதை பற்றின விஷயங்கள்லாம் பார்க்கலாம். உங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.